2018 நவம்பர் 14, 15 இந்த 2 நாளையும் டெல்டா மக்களால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. சுனாமி வந்துச்சு, புயல் வந்துச்சு, வெள்ளம் வந்துச்சுன்னெலாம் யாராவது சொல்லி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். முதல்ல நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். இவ்வளோ ஒரு கோரமான சம்பவத்தை நான் பார்த்ததே கிடையாது. ஏதோ ஊர்லேருந்து வந்து நம்ம ஊரில் தங்கி ஸ்கூல் படித்த பிள்ளைங்கள்லாம் உயிர் பயத்தை அனுபவிச்சிருக்காங்க. கட்டடம் இடிஞ்சு விழுகிறதும், மரம் விழுகிறதும், வாயில்லா ஜீவன்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே இறந்து போகிறதும் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நினச்சாலுமே அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்மளால் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியல. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதத்துக்கிட்ட சுத்தமாக கரண்ட்டு கிடையாது. 2வது வந்து சிக்னல் இல்லை. ஒரு 20 நாளாவது சிக்னல் இல்லாமல் இருந்திருக்கும். எல்லா டவரும் விழுந்துருச்சு. நாளே ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் யாருமே இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. கண்டிப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தோம். இவ்வளோ பெரிய சுனாமியாக இருக்கக்கூடிய அலையாத்தி காடுகளே பார்த்திங்கன்னா அந்த புயலில் போயிடுச்சு. இப்போ மறுபடியும் வளர்ந்துருச்சு. அதெல்லாம் வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நமக்கா இப்போலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ யோசிச்சு பார்த்தா. இந்த புயல் வந்தப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா எனக்கு தெரியாது. ஆனால் யாருன்னே தெரியாதவங்க ஏதோ ஊர்லேருந்து வந்தெல்லாம் அவ்வளோ ஒரு நிவாரணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அப்போ கூட உதவி பண்ணவங்களை வெறும் கையோடு அனுப்பக்கூடாதுன்னு நம்ம ஊர் மக்கள் விழுந்து கிடந்த தென்னை மரத்துலேருந்து தேங்காயும் இளநியும் எடுத்து கொடுத்து விட்டதாக கேள்விப்பட்டேன்.